மத்திய அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். காலியாக உள்ள 30 லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் முன்பு சிஐடியு, ஏஐடியுசி, ஐஎன்டியுசி, ஹெச்எம்எஸ் உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை கைது செய்தனர்.